இப்ப இந்த துருவ தியானத்தில் உங்கள் இரு உயிரும் ஒன்றச் செய்கின்றது. ஆக ஒவ்வொரு உயிரிலும் ஆண்பால் பெண்பால் என்ற உணர்வுகள் உண்டு. பெண்பால் உணர்வு அதிகமாக சேர்த்தால் அது பெண்ணின் உணர்வுகளை தூண்டி அது பெண்ணாக அது உறுப்புகளையும் உணர்வுகளையும் மாற்றுகின்றது. அதே சமயத்தில் ஆண்பாலின் உணர்ச்சிகள் அந்த நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமானால் நம்மை ஆண்களாக மாற்றுகின்றது. ஆனால் அந்த ஆண்பால் என்ற நட்சத்திரம் இருந்தாலும் பெண்பாலின் உணர்வு சிறிதாக கலந்திருந்தால்தான் இந்த உணர்வு உணர்வாகி அந்த அணுவின் தன்மை பெருக்கி இந்த உடலை வளர்க்கவே உதவுகின்றது. ஆனால் பெண்பால் என்ற உணர்வு அங்கு அதிகரிக்கப்படும்போது உடலின் அமைப்பு வந்தாலும் ஆண்பால் என்ற உணர்வு பரப்பும்போது கவர்ந்து தன் இனத்தின் உணர்வை கவரும் தன்மை பெறுகின்றது. இதெல்லாம் இயற்கை நீதிகளில் கலந்து கொண்ட உணர்வுக்கொப்பதான் உடல் அமைப்பும் மற்றதை வளர்ப்பதும் மற்றொரு நிலை உருவாவதும் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளும். ஏனென்றால் இப்படி வந்த இந்த நிலையில்தான் மனிதன் உருவானால்தான். ஆனால் முதல் மனிதன் அகேஷன் கண்ட பின் அந்த உண்மை அனைத்தும் தன் மனைவிக்கு ஓடி கணவன் வழியிலே அதை செயல்பட்டதனால் அந்த உணர்வுகள் ரெண்டும் ஒன்றி வாழ்ந்தது. அதன் வழிதான் அவர்கள் ஒளியில் சரீரம் பெற்றனர். அதிலிருந்து வரும் உணர்வை தான் அவர்கள் எத்தனையோ கோடி சரீரங்கள் பெற்ற நிலையும் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை நாம் நுகர்ந்து நம் உடலிலே பிறவியில்லா நிலைகள் அடைய நம் இரத்த நாணங்கள் இதுக்கு பெருக்க நம் உடல் உள்ள அணுக்கள் இது சிறுக சிறுக அது சேர்க்க அதன் உணர்வுக்கொப்ப உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக மாறும். ஏனென்றால் இதை போல கணவன் மனைவியும் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இனி பிறவியில்லா நிலையை அடைய செய்யும். ஏனென்றால் விஞ்ஞான அறிவால் இந்த உலகில் பேரறிவாக சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நமது குருக்காட்சி அறுவடையில் அகஷன் அவன் பெற்ற பேரொருள் நாமும் பெற்று அணுவின் இயக்கங்களை அறிந்து நாம் சிந்தித்து செயல்படும் தன்மையும் இதில் ஒன்றுபட்ட நிலையில் வர வேண்டும். இப்ப நாம் தியானத்தில் ஒன்று சேர்ந்து விட்டால் அதுக்கு அடுத்தபடி நமக்கு ஏற்கனவே விஷத்தன்மை இருக்கும். அது கொஞ்சம் சந்தர்ப்பத்தை விட்டால் அது நம்மை மாய்த்துவிடும். ஆகவே இதை போல நிலைகள் வராதபடி தடுத்து கணவன் மனைவியும் அந்த பேரருளை பெற வேண்டும் என்று காலை 4 மணிக்கெல்லாம் நீங்க எந்த ஊரில் இருந்தாலும் இதை பெற வேண்டும் என்று எண்ணங்களை எண்ணுங்கள். அதன் உணர்வுப்படி இந்த உணர்வின் அணுக்கள் மாறும். ஆக இதன் வழி நீங்கள் செய்தால் நாம மூதாதைகளை வெண் செலுத்த முடியும். இதற்கு முன் நாம் அதாவது கடமை தவறி செய்துள்ளோம். உடனே இச்சைக்கு சாங்கி சாஸ்திரங்களை கடைபிடித்தோம். உண்மையின் சாஸ்திர வழிகளையும் மறந்துவிட்டோம். ஆகவே அரசர்கள் செய்த பழையால் என்று அதன் வழியில்தான் பழை கொண்ட மனிதனாக நாம் வாழ்கின்றோம். ஒருவனை தாக்கி வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றான். ஏனென்றால் மிருகங்கள் ஒன்றை ஒன்று இப்போ ஒரே இனத்துக்குள் இருந்தாலும் அது ஆண்கள் என்று வரப்போகும்போது மோகத்தின் தன்மை கொண்டு தன்னை கிடைக்காது என்ற போர் முறையில் தான் வருகின்றது. இதை போல மிருகங்கள் ஒவ்வொன்றும் ஆண் பெண் என்ற நிலைகள் போகும்போது ஆணுக்கான் மோதுவதும் ஆனால் பெண்களை மோதலில் இணைப்பதில்லை. இன்று மற்ற உயிரினங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆக ஆணுக்கு ஆணுதான் மோதுகின்றதை தவிர பெண்பாலை அரவணைத்து செல்லுகின்றது. இன்று நாம் மனிதனாக வந்த பின் பெண்பாலை துன்புறுத்தும் நிலைதான் வருகின்றது. பெண்பாலே அந்த துன்புறுத்தும் உணர்வின் வேதனை என்ற உணர்வுகள் கலந்தால் இந்த இருவருடைய உணர்வுகளிலும் இந்த விஷயத்தின் தன்மை மாறும் என்ற நிலையில் நாம் உணர்வதில்லை. காரணம் பெண்பால் உருவாகும் இந்த விஷயத்தின் தன்மை ஆண்பால் அது நுகர நேர்ந்தால் வேதனையோ வெறுப்பான நிலைகளை நுகர நேர்ந்தால் அந்த விஷயத்தின் தன்மை அது அதிகரித்து நுகர்ந்த உணர்வுகள் இங்கே படர்கின்றது. அந்த வேதனை என்ற உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது கேட்போர் வேடிக்கை பார்ப்போர் உணர்வுகளில் கூட இது படுகின்றது. ஆகவே இதை போல பெண்பாலின் தன்மைகள் துன்புறுத்தும் இந்த நிலைகள் இது எடுத்து பழக வேண்டும். ஏனென்றால் பெண்பால் எத்தகைய துன்பம் நேருகின்றதோ அதன் உணர்வின் தன்மை வெளிப்படுத்தும் போது இந்த காற்றிலும் படர்கின்றது. பெண்பால் துன்புறுத்தும் உணர்வு அதிகரித்தால் ஆண்பால் என்ற நிலையில் அவர்களும் இந்த நரக வேதனைப்பட நேரும். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளும். நாம் பெண்பால் உணர்வுகள் எத்தனையோ இன்று பார்க்கின்றோம். ஆக அவர்களை துன்புறுத்தும் நிலையில் நரகலோகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய நிலைகளும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் திருமணமான பெண் எத்தனையோ நரக வேதனைப்படுகின்றன. இதையெல்லாம் அவர் குடும்பத்திற்கு மட்டுமல்ல அவர்களிடம் மூச்சலைகின்ற காற்று மண்டலத்திலும் அது படர்கின்றது. இதை போல உணர்வு வரும்போது சோகமும் வேதனை கொண்ட இந்த உணர்வுகள் பரவப்படும் போது நம் பூமியின் நிலை மாற்றமே ஏற்படும். இங்கு மட்டுமல்ல உலகில் உள்ள எல்லா பெண்களையும் மனிதனான பின் துன்புறுத்தும் உணர்வுகளை வருகின்றது. மற்ற உயிரினங்கள் அனைத்தும் அரவணைத்து செல்லும் தன்மை வருகின்றது. அங்கு அன்பு கலந்த சந்தோஷம் அதுதான் பெறுகின்றது. ஆனால் இங்கே நாம் மனிதனான பின் இத்தகைய நிலைகள் அதிகரித்து வருகின்றது.
பார்ப்போர் உணர்வுகளும் அந்த வேதனையும் சோகமும் உருவாக்கப்படுகின்றது. ஆக இணைத்துக் கொண்ட உணர்வின் தன்மை இப்படி மாற்றங்கள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாதபடி இந்த காற்று மண்டலத்திலும் கலந்திருப்பதனால் இதுகெல்லாம் சாபலைகள் என்று சொல்வார்கள். வேடிக்கை பார்த்தாலும் சரி, துன்புறுத்த உணர்வும் சரி, இன்று மனிதனுக்குள் அந்த உணர்வின் தன்மை அதிகரித்து அதிகமான நிலைகளில் இன்று ஒருவருக்கொருவர் கொண்டு குவிக்கும் உணர்வினை இன்று வருகின்றது. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பெண்பால் என்ற உணர்வினை அரவணைத்து ஆக அன்பு கலந்த உணர்வினை சேர்க்க நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் பெருக்கி இருளை அகற்றி நம்மையும் நம் நாட்டையும் இனி பிறகு பிறவியில்லா நிலை என்ற அடையும் இது உதவும். ஏனென்றால் விஞ்ஞான அறிவு அனைத்தையுமே இன்று நிரூபிக்கின்றது. ஒரு இயக்கத்தின் உணர்வோடு ஒரு மேக்னெட்டுக்குள் அது மற்ற அழுத்தம் கொண்ட மற்ற உணர்வுகளை கலக்கப்படும் போது அது செயலாக்கங்கள் ஒன்றுமில்லாத இரும்பு உலகத்தில் தென் துருவம் வடதுருவம் என்பது தென் துருவத்தில் இருக்கும் காந்த பலனும் வடதுருவத்தில் இருக்கக்கூடிய காந்த பலனும் வடதுருவம் ஈர்க்கும் சக்தி வருகின்றது, தென் துருவம் ஒதுக்கும் சக்தி வருகின்றது. ஏனென்றால் இந்த சூரியன் நிலைகள் வரப்படும் போது அதனுடைய அளவுகோல் படி இன்னைக்கு மிதக்கும் தன்மை வருகின்றது. அந்த தென் துருவ பகுதியை இட்ட மேக்னெட்டை எடுத்துக்கொண்டால் இந்த இதை காட்டினோம்னு இது தவி ஓடும். ஆக ஒன்றை கண்டு ஒன்று அழுத்தங்களாக இருக்கின்றது. ஒரு காந்த புலனுக்குள் மறைந்து உள்ள இத்தகைய ஆற்றலை மனிதன் கண்டுணர்ந்து அதற்கு தக்க ஒரு எந்திரங்களையும் ஒரு பொருளையும் என்று உருவாக்குகின்றான். ஆனால் உருவாக்குகின்றான் தன்னில் அந்த கனவின் உணர்வின் தன்மை ஆண்பால் பெண்பால் என்ற நிலைகளில்தான் இந்திய நிலையில் ஒரு வெப்பமும் மற்ற பொருளும் தனக்கும் கிடைக்கும் நிலையும் இணைத்து வாழும் தன்மையில் வருகின்றது நமது பூமிக்கு. ஆண் பெண் என்ற நிலை இதை போல நாம் ஒவ்வொருவரும் பெண்களும் ஆண்களை மதித்து உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்று உயர்ந்த நோக்கங்களை கொண்டால் ஆண்பாலுக்கும் உயர்ந்த நிலையை பெறுகின்றது, தொழில் வளமும் பெறுகின்றது, மகிழ்ச்சி என்ற நிலையில் உருவாகின்றது. அதே போல பெண்களை அது சந்தோஷமாக அது மகிழ்ச்சியும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அது வெளிப்படுத்தும் போது அந்த உணர்வுகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். சந்தர்ப்பத்தால் சில குறைகள் நேர்ந்தாலும் அந்த உணர்வை கலந்து தெரிந்து கொண்ட பின் நாம் இப்படி நடந்தால் இப்படி இருக்கும் என்ற உணர்வுகளை சேர்த்து இணைத்தால் குற்றத்தை மறைக்க நேரும். ஆனால் உணர்வை நாம் சீர்படுத்த உதவும். இதை போன்று இன்றைக்கு உலகில் உள்ள பெண்பால் இன்னைக்கு அவஸ்தைகள் பெரும் பெரும் நிலைகள் மாறுகின்றது. ஆக உணர்வுக்கு தக்க உணர்ச்சிகள் மாறுவதும் வெறுப்பின் தன்மை வரும்போது வெறுப்பின் தன்மைக்கு பிரிந்து செல்லும் நிலையும் வெறுப்பால் பல தவறுகள் செய்யும் நிலைகளும் என்று பெண்பால் பக்கம் வந்து விடுகின்றது. ஆக பெண்பால் பக்கம் வரும்போது இவர்கள் கொண்டு குவிக்கும் உணர்ச்சியின் வேகம்தான் இங்கே தோன்றுகின்றது. அரைவணைக்கும் நிலைகளை இங்கே இழந்து விடுகின்றது. ஆக மிருகத்திலும் மிருகமான உணர்வுகளை நாம் மிருக நிலைக்கு அழைத்துச் செல்லும் உணர்வின் வளர்ச்சி நம் உடலின் அணுக்கள் ஆகி மனிதனை சிதைந்து போகும் நிலைகள் வருகின்றது. இதை போன்ற நிலைகளெல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். இதான் திருமலரும் சரி ஒவ்வொரு ஞானிகளும் இதை தெளிவாக எடுத்து கூறியுள்ளார்கள். ஆனால் இதில் என்ன செய்ய சித்தர்கள் என்று சொல்வது பெண்பாலையே வெறுப்பார்கள். அவரை அவமதிக்கும் நிலையை அங்கே வருகின்றனர். பெண்பால் இல்லை என்றால் எந்த அணுக்களின் அவர்கள் வளர்ச்சி பெறவே முடியாது. ஆக இது மதம் இணக்கங்களில் ஒவ்வொரு இனங்களின் சில நேரங்களில் மத ஆச்சாரங்களை மாற்றப்பட்டு சொத்தை காக்க அரசு கொண்ட சொத்தையும் அவன் வைத்த தெய்வீக பண்பு என்ற நிலையில் அரசு நிலையில் எழுதப்பட்ட காவியத்தை அதில் வரும் சொத்தை அவன் பாதுகாக்கவும் இதற்காகவே தனித்து பிரிக்கப்பட்டதுதான். மடாதிபதிகள் எல்லாம் அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது. அந்த திருமணம் செய்துவிட்டார் இந்த சொத்தின் மேல் தன் சொத்தை அதை மாற்றி விடுவார் என்பதற்காக இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்தார். இருந்தாலும் மடாதிபதிகள் கல்யாணம் பண்ணலை என்னால் 1000 கல்யாணம் பண்ணிக்கிறான் சொத்தை வச்சு. அது வெளியே தெரிஞ்சா தெரியும், யாரோ ஒருத்தன் தெரிய சன்னம் கொண்டு பறிச்சே விடுறார் இன்னைக்கு. ஏன்னா மடாதிபதியுடைய சூழ்நிலைகள் அவர் கல்யாணம் பண்ணக்கூடாது, செல்வம் அவர்கிட்ட இருக்குது, செருக்கு அங்கே இருக்குது, பணத்தை கொடுக்கின்றது, தவறு செய்கின்றது. ஆக ஒரு கோயிலின் நிர்வாகத்த தன்மையும் நல்ல ஒழுக்கத்தையும் மக்களுக்கு பேணி காக்க அது காக்கும் நிலை பெற்றதுதான் மடாதிபதி. ஆனால் அந்த மடாதிபதியில் அவர் செல்வத்தை சேர்க்க நேருகின்றது, ஆனால் ஒழுக்கத்தை மறைக்க நேருகின்றது. அவன் ஒழுக்கக்கேடாக நடக்கவும் அதை மற்றவர்கள் பார்க்கப்படும் ஒழுக்கக்கேடு என்ற நிலையுடன் பண்பு கொண்டு அரவணைத்து அரஞானத்தை அந்த ஞானிகள் காட்டிய அருணர்வை பேணி காத்தால் இந்த நாட்டில் இத்தகைய சீன தேசிய வராது. நீங்கள் எந்த மதத்தில் எடுத்தாலும் மடாதிபதிகள் இப்படி செய்து சில உணர்வின் தன்மையை தவறான வழியில் செல்லுகின்றன. இதை போன்ற நிலைகளிலிருந்து மக்களுக்கு எடுத்து கூறும் மடாதிபதிகளோ இன்று சாதுக்களாக வந்தவர்களோ இயக்கத்தின் உண்மை கொண்டு அவர்கள் வளர வேண்டும் என்று உயிரை அவர்களில் உயர்ந்த நிலையில் கொண்டு அவர்கள் ஓத நினைத்தால் அவர்கள் பேணி காக்க அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்து கொண்டால் அவர்களும்
மதத்திலுமே இதை போன்ற மத சட்டங்கள். ஆனால் ஞானிகள் எடுத்துக்கொண்டார் ரிஷிகள் என்ற நிலையில் காட்டுக்குள் சென்றாலும் ஒன்று சேர்த்து வாழ்ந்தவர்கள் தான் உணர்வின் சக்தியை வளர்த்தனர். இருவரும் உணர்வின் ஞானத்தை பெருக்கினார். இந்த காவிய தோப்புகள் நமக்குள் வந்தது. பின் வந்தவர்களோ இதையெல்லாம் மாற்றி அவரவர்கள் நலங்களுக்கு மாற்றிவிட்டனர். உண்மை நிலைகள் மறைந்து போய்விட்டது. இந்த மறைந்த நிலைகள் மனிதனை இருந்து அழிந்து போகும் உணர்வுக்கே மாறிவிட்டது. இதை போன்ற நிலைகளெல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். அருள் ஞானத்தை பெருக்குதல் வேண்டும். இன்று உலகமே, இந்த பூமியே, இந்த பிரபஞ்சமே விஷத்தன்மை கொண்டதாக மாறிவிட்டது. யாருனால் மனிதன் பல கோடி தீமைகளிலிருந்து விடுபட்டாலும் இன்று விஷத்தனம் கொண்டு நியூட்ரான் எலக்ட்ரான் என்ற நிலைகளில் பல உண்மைகள் உணர்ந்தாலும் அணுவைக் கலந்து அணுவின் இயக்கத்தை வீரியமாக மாற்றி அவன் செயல்படும் விஷத்தன்மைகளை இணைத்து அவன் மனிதனிலிருந்து உருவாக்குகின்றது. சூரியன் தனது உணர்வின் தன்மை கொண்டு மற்றொன்றை கலந்து மற்றொன்றை உருவாக்கினாலும் அதிலிருந்து உயிரணு தோன்றிய மனிதனானவன் மற்றதை இணைத்து ஒவ்வொன்றும் உருவாக்கும் திறன் பெற்றது. சூரியனால் வெளிப்படும் உணர்வுகள் சந்தர்ப்பத்தால் மோதுண்டு தாவர இனங்கள் உருமாறும் ஆகின்றது. ஆனால் மனிதனானத்தின் மற்ற உணவின் தன்மை இணைத்து புது புது நிலைகளை உருவாக்குகின்றார். ஆகவே சூரியனால் அது கவரப்பட்ட நிலையில் அதன் இயற்கை நிலைகளுக்கொப்ப அந்த உணர்வுக்கொப்பதான் தாவர இனங்கள் ஆகின்றது. அந்த தாவர இனங்கள் உயிரணு நுகரப்படும் போது உணர்ச்சிகள் ஒப்பதால் உறுப்புகளும் உணர்வுகளும் அது மாறுகின்றது என்பதனை கண்டறிந்த விஞ்ஞானி இன்று அவன் வழிகளில் மாற்றங்களை செய்து கொண்டிருந்தாலும் தன் நாட்டை காக்க மற்றவர்களை அழித்திடும் உணர்வுகின்றது. தன் நாடு என்று வரும்போது இப்போ காட்டுக்குள் எடுத்துக்கொண்டாலும் மிருகங்கள் ஒரு புலியும் சிம்மமும் அது தன் புலி என்ற நிலையில் இருப்பினும் இன்னொரு பக்கம் வாழும் புலி இன்னொரு இடத்தை விட்டு இந்த எல்லைக்கு வந்தால் இதை எதிரி என்ற நிலைகளைத்தான். இதை போன்றுதான் அது மிருக நிலைகள் என்ற உணர்தான் மனிதனாகி விஞ்ஞானம் பழகினாலும் மற்ற நாடு அடித்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வுதான் வருகின்றது. ஆகவே அவனை அழித்திட வேண்டும், தான் சுகமாக வாழ வேண்டும் என்ற இந்த உணர்வின் அறிவுகள் வளர்ந்து வளர்ந்து தீமைகள் அடக்கி உணர்வை ஒளியாக மாற்றும் திறன் பெற்ற மனிதன் இந்த உடலாசையும் நாட்டாசையும் பொன்னாசையும் பெண்ணாசையும் கொண்டுதான் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்தும் மனித ரூபத்தை அழித்திடும் அது சீர்குலைக்க செய்தும் நிலைகள் இன்று உருவாகி இன்று துரித நிலைகள் கொண்டு மண் இனமே பூண்டுடன் இறக்கச் செய்து மீண்டும் மிருக உணர்கொண்டு ஆக மற்ற நிலையில் வந்தாலும் அசுர உணர்கொண்ட உணர்வின் தன்மை சேர்க்கப்பட்டு இந்த சந்ததிக்கு பின் பெரும் புயலால் மாற்றப்படும் நிலைகள் புயல் போன்று இன்று சூறாவளிப்பு கட்டடங்களில் நொறுக்குவது போன்று மனித உணர்வின் தன்மை சீர்குலைந்து மனிதனுக்கு மனிதன் நொறுங்கி மடியும் தன்மையும் மனிதனமே பூண்டுடன் அழியும் தன்மை வந்து கொண்டிருக்கின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீண்டல் வேண்டும். உங்களை குருநாதர் காட்டி அறுவடையில் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெருக்கி கைது செய்து கணவனும் மனைவி இதை போன்று அந்த உணர்வினை கவர்ந்து உயர்ந்த நிலைகளை உருவாக்க நாம் கற்றுக்கொள்வோம். சிறிதளவாறு இதன் உணர்வை வழி அமைத்து நமக்குள் நாம் ஒன்று கொண்டு வாழ்ந்து இந்த உணர்வின் தன்மையை பிறருக்கு எடுத்துக்காட்டி நாம் எடுக்கும் உணர்வுகள் வெளிப்படும் உணர்வு நாம் காற்று மண்டலத்திலே பரவுவதும் நாம் உயர்ந்த ஞானத்தை எடுத்து சொல்லாக கேட்கும் உணர்வு கேட்போர் உணர்வுகள் இது படர்ந்து மெய் உணர்வை பெறும் தகுதியை பெறச் செய்யும் இந்த நிலையை நாம் உருவாக்கும். குரு அதற்குத்தான் நமக்கு நல்வழி காட்டினார். ஆகவே ஒவ்வொரு நிமிடமும் நாம் பெண்பால் நிலைகளை அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று உயர்ந்தால் அவர்களை எண்ணி இந்த உணர்வின் தன் நாம் உயர வேண்டும் என்று நாம் எண்ணால் நமக்கும் உயரும். ஆக அவர்களை இழுக்குப்படுத்த வேண்டும் உணர்வுடன் எண்ணினால் அவர் உணர்வு நமக்குள் சேர்க்கப்படும் போது நம் உடல்ல உணர்வின் அணுக்களும் அதை இழுக்குப்படுத்தும் நிறைவரும். பெண்பாலை என்றுமே தாய் என்ற நிலையில் இருப்பினும் அதன் சக்தி வளரும் கொண்ட தன்மை கொண்டது. ஆக பெண்பாலின் உணர்வின் தன்மையை நாம் எந்த அளவுக்கு நாம் நுகர்ந்து நம் உடலே இந்த உணர்வுகளை சேர்த்துக் கொள்கின்றோமோ அவர்கள் உயர வேண்டும் என்று பண்பு கொண்டவர்களாக வளர வேண்டும் என்று எண்ணினால் அதன் உணர்வின் தன்மை நமக்குள் வரும். அறிவை பற்றி ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று நட்பின் தன்மை கொண்டு தவறான நிலைகளை செயல்படுத்தினால் இவன் அசுர உணர்வின் தன்மை கொண்டு இவனவே தன்னை ஏமாற்று உணர்கொண்டு இந்த உணர்வு வளரும் என்றால் அதே உணவின் தன்மை கொண்டு பின் விளைவுகள் இவனுக்குள் கடும் நோய்கள் உருவாக்கும் தன்மை வரும். மனிதன் அல்லாத அசுர உணர்வுகள் வரும். ஆகவே இதை போன்ற நிலைகள் எல்லாம் இயற்கையின் உண்மையிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்பதற்குத்தான் நமது குருநாதர் காட்டினார். ஆகவே இயற்கையின் உண்மை நிலையில் மாற்றாக இன்று செயல்படும் மடாதிபதிகளும் ஆக சாதுக்கள் என்ற பெயரை இணங்கி கொண்டு ஆக தன் உணர்வின் தன்மையை தவறான வழிகளில் செலுத்தப்பட்டு இதை போல பல இம்சைகளும் பல தொல்லைகளும் நமக்குள் கலந்து உணர்வின் தன்மைகள் இந்த காட்டில்தான் உண்டு. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட்டு பண்பு கொண்ட உணர்வினை நாம் வளர்ப்போம். இனி குறுகிய
அளவே இருக்கின்றது. இதுதான் ராமேஸ்வரத்தில் கடைசி நிலை என்று இன்று நேரமாகிவிட்டது என்று ராமேஸ்வரத்தில் மணலை கொடுத்து அதற்குள் அவன் பூஜித்ததென்று. ஏனென்றால் ராமன் நம்முடைய எண்ணங்கள் இன்று கடைசி நிலையில் இருக்கிறோம் இந்த மனிதன் உடலில். ஆகவே நாம் எல்லோரும் அந்த உணர்வின் தன்மை ஒன்றுபாட்டு வாழ வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் கலந்து விட்டால் ஆக கடைசி என்ற நிலைகள் அவர்கள் தனுசு கோடி ஆக நம்முடைய கடைசி எண்ணத்தின் நிலைகள் இதை வென்ற துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் அந்த தனுசை உள் செலுத்தி தீமை என்ற நிலைகள் அகற்றி ஆக உணர்வு ஒளி என்ற நிலைகள் மாற்றி இந்த உடலுக்கு பின் பிறவியில்லை நிலை என்ற நிலையை அழுத்தி செல்ல வேண்டும். இந்த உடலின் இச்சைக்கோ இந்த உடல் வாழச் செய்ய செல்வத்தின் இச்சைக்கோ நாம் அடிமையாகிவிட்டால் அதன் அடிமை கொண்டு எதிரியாக்கி நம்மை வீழ்த்திவிடும். இதே போன்ற நிலைகளிலிருந்து அனைவரும் வாழ்ந்திட வேண்டும். அனைவருடைய நிலைகளும் அருள்மலம் தவழ வேண்டும். அவர் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் என்ற உணர்வுடன் நாம் இன்று வாழ்க்கை நாம் வழி நடத்துவோம் என்று பெரும்பகுதி. இதே போல இந்த பெண்களும் பெரும்பகுதி நிலைகள் திருமணமாக்கி அவர்கள் இருமணமும் பிரிக்கப்பட்ட ஜாதகம் ஜோசியம் பார்த்துதான் திருமணத்தை இது நல்ல நேரம் வந்துவிட்டது ஒன்று சேர்த்த நிலையில் எல்லா பொருத்தங்கள் இருக்கிறது தான் கல்யாணத்தை முடிக்கணும். கல்யாணம் முடித்த வந்தவன கணவன் மனைவி பிறந்தாலும் பல தொல்லைகள். இப்படி பெரும்பகுதியான பெண்கள் இந்த அவர்கள் படும் அவரை கொண்டு வெளிப்படும் உணர்வுகள் எல்லோரையும் தான் சாரும். எந்த பெண்பால் இந்த உணர்வு வெளிப்படுத்தி இந்த உணர்வை சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது. நாமும் கேட்டறிகின்றோம். பிறர் சொல்வதை கேட்டு உணர்வும் உணர்வின் தன்மை நமக்கு பதிவாது பதிவின் நிலைகள் வளர்கின்றது. நம்மை அறியாமலே அவருடைய வேதனை நம்மை வேதனைப்படும் உணர்வுக்கு மாற்றி விடுகின்றது. அதன் வளர்ச்சியும் வளர்ந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் விடுபட்டு இன்று பெண்களாக இருப்போர் அனைவரும் இத்தகைய பிரிவு கணவன் மனைவிக்குள் பிரிவு நேர்ந்தால் அதை வெறுப்பென்ற நிலைகளோ அதனால் வேதனை என்ற உணர்வு இல்லாதபடி கூடிய வழிப்படி காலையில் துருவ தியானத்தில் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். என் உடலுக்குள் அது பரவ வேண்டும். என் உடலுடைய ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்று உடலினை உயர்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் திருமணமான கணவரை எண்ணுங்கள். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் கணவர் உடல் முழுதும் படர வேண்டும். அவர் உடலுடைய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும். அவர் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். அருஞானத்தை அவர் உடலை பெருக வேண்டும். எங்கள் இருமணம் ஒன்றிட வேண்டும். எங்கள் இல்லற வாழ்க்கை இருளை அகற்றும் நாங்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வினை சேர்த்தார். ஆக ஒன்று சேர்த்து திருமணமான பின் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் ஒன்று உங்களுள்ளும் இந்த பதிவுண்டு அவருக்குள்ளும் இந்த பதிவுண்டு. ஆகவே இதை போல உணர்வுகள் நீங்கள் சேர்ப்பீர்கள் என்றால் அந்த பிரிந்த கணவனை ஒன்று சேர்த்து இணைக்கும் நிலை வரும். அந்த ஒன்று சேர்த்து இணைக்கிற நிலை இல்லை என்றாலும் ஒன்று சேர்க்கும் உணர்வு உங்களிலே அந்த கருத்தன்மை உருவாகின்றது. அந்த கருத்தன்மை உருவானாலும் இப்போ கணவன் பால் அவர்கள் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட அசுர உணர்வுகள் ஆனால் மற்ற தீய அணுக்கள் அவர்கள் நல்வழிப்படுத்தாது இருக்கும் நிலையிலிருந்து உங்களுடைய உணர்வுகள் மாற்றி அமைக்கலாம். இந்த உணர்வின் தன்மை வளர்ச்சி பெற்றால் அந்த அழுத்தம் இந்த பெண்களின் சக்தி கொண்டு வரும்போது இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த பிறவில் இல்லையினாலும் இதை போல உணர்வு நாம் செலுத்தப்படும் போது இரு உணர்வும் ஒன்றாக்கி இருவரும் கவர்ந்து விடலாம். ஆக சூட்சம சரீரமானத்தின் கவர்ந்து இழுத்துக் கொள்ளும். சூட்சம சரீரம் இல்லை என்றாலும் இந்த உணர்வுகளில் நீங்கள் இதை போன்று சென்றால் அவர் பிரிந்து வாழும் தன்மையும் நீங்கள் ஒன்று சேர்த்து வாழும் தன்மை வரும். இதை போன்ற உணர்வுகளை நீங்கள் பெருக்கி அந்த பேரொருளை பெருக்கி இந்த இல்லற வாழ்க்கை இருளை அகற்றும் சக்தி பெறும். ஆக இந்த உடலுக்கு இந்த உண்மையின் உணர்வினை பெற வேண்டும். ஏனென்றால் ஆதி சக்தி என்பதே நாம் அறிய முடியாத நிலைகள். வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் மூன்றும் இணைந்ததே ஒரு அணுத்தன்மை அடைகின்றது. காந்தம் ஈர்க்கும் சக்தியும் ஆதி லட்சுமி என்றும் அந்த இழுத்து தன்னை வளர்க்கும் தன்மை என்றும் ஆதி சக்தி ஆதி பராசக்தி என்பது வெப்பம் அனைத்தையும் உருவாக்கும் தன்மையும் ஆதி சக்தி என்பது விஷம் எதனையும் மோதலாகி அது இயக்க உணர்வுகளை இயக்கம் என்றும் தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம். பெண்பால் ஆகிறான் ஆண்பால் ஆகின்றது. ஆக பெண்பால் ஆகும்போது அது தாய் ஆகின்றது. ஆக தாயான பெண் அந்த பெண்பால் அதைதான் அது தாயாக இருந்து தன் குழந்தையோ மற்றது உணர்வின் தன்மை வளர்த்து அது சீர்படும் தன்மை வருகின்றது. ஆகவே தாயாகவும் நாம் சேயாகவும் அது மதித்து பழகுதல் வேண்டும். ஆக ஒவ்வொருவரும் பெண்களும் இதை போல தாயாகவும் தான் ஒரு சேயாகவும் அது இருந்து பழகுதல் வேண்டும். இதை போன்ற உணர்வு நாம் வளர்த்தோம் என்றால் நமது சாஸ்திரங்கள் ராமயானத்தில் தெளிவாக கூறுகின்றது. நம்முடைய எண்ணங்கள் இது ஒன்று சேர்த்து இணைந்து அந்த உணர்வின் தன்னை கொண்டுதான் அங்கே செல்லுதல் வேண்டும். ஆகவே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை இதை போல நீங்கள் கவர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாகும் காலில் விடிந்த பின் உங்கள் நினைவில் இப்படி ஆசாரிய
அவர்கள் சொர்க்கலோகம் ஆகின்றான். ஒரு இல்லறத்துக்குள் பெண்பால் யாராயிருந்தாலும் சரி, அது வாட நேர்ந்தால் அந்த குடும்பமே நரகலோகமாக இருக்கும் பார்க்கலாம். ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து அந்த பெண்பால் என்ற உணர்வினை நாம் உயர்த்தி பழக வேண்டும். பெண்பால்களாக இருப்போர் அனைவரும் நமது குடும்பம் உயர்ந்த வேண்டும் என்ற உணர்வினை பெருக்கி பழக வேண்டும். ஆக சந்தர்ப்பத்தால் நம்மை அறியாமை இயக்கும் தீமைகளிலிருந்து நாம் விடுபடும் நோக்கங்கள் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் பெருக்கி 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 அதன் உணர்வின் வளர்ச்சி நமக்குள் அந்த உணர்வை பெருக்க பெருக்க தீமை என்ற நிலைகள் நமக்குள் அகற்றி அகற்றி ஆக அருள் என்ற உணர்வை நமக்குள் பெருக்கி ஆக நம்ம குடும்பத்திற்கும் இந்த இருளை அகற்றும் சக்தியை நீங்கள் பெற முடியும். ஆக பெண்பால் உணர்வுகள் நாம் எந்த அளவுக்கு மகிழ்ந்து வாழும் உணர்வுகளை விளைவிக்கின்றமோ, அன்பு கலந்த உணர்வுகளை நாம் சொல்லுகின்றமோ, அந்த உணர்வுகள் அங்கு அரவணைக்கும் தன்மையும் இருளை அகற்றும் சக்தியும் ஒன்று சேர்ந்து வாழும் தன்மையும் அருஞானத்தை பெருக்கும் நிலையும் குடும்பத்தை சீர்பட செய்யும் நிலையும் பண்புகள் நமக்குள் வளரவும் அந்த அன்புகள் நமக்குள் பெருகவும் மகிழ்ந்து வாழும் உணர்ச்சிகள் நமக்குள் வளரவும் இனி பிறவியில்லா என்ற உணர்வை அழைத்து செல்லும் சக்தி பெண்பாலுக்கும். ஆகவே உங்களை நீங்கள் மதித்து நடந்து ஆக சக்தியின் பெருக்கத்தை ஆதி சக்தி அதுதான். அதே போல இந்த சக்தியின் தன்மை வரும்போது உங்கள் உடலின் தன்மை சிவமாகின்றது. அது நுகர்ந்த உணர்வு பிரம்மமாகின்றது. பிரம்மத்தின் தன்மை உடலாகின்றது. உடலுக்கு சேர்த்த உணர்வின் தன்மை ஞானம் அதன் வழி செய்கின்றது. ஏனென்றால் நாம் எதை அழைத்து வாழ்கின்றோமோ அது அணுவின் தன்மை ஆகும்போது பிரம்மமாகின்றது. ஆக எந்த குணத்தின் தன்மை அது உடலாகின்றதோ அதன் உணர்ச்சியின் வழியாக அது ஞானமாக சரஸ்வதி அதன் வழியே தான் நம்மை வழிநடத்தி செல்லும் என்பதை நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. ஆகவே இன்றைய காலம் விஞ்ஞான உலகமாகிறது. உலகம் மீண்டும் தீமையின் நிலைகள் அழைத்துச் செல்லும் நிலை வருகின்றது. மனிதனின் உணர்வு உருகொள்ளும் நிலையும் சிந்தனையற்ற நிலையும் உருவாக்கும் இத்தன்மைக்கு நமது குருநாதர் காட்டிய அறிவொழி தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று தென்னாட்டிலே தான் மீண்டும் தோன்றுகின்றது. உலக பேரழிவிலிருந்து தென்னாட்டில் உண்ட நம்ம பெண்களும் ஆண்களும் இதிலிருந்து நாம் அருந்தரும் சக்தியாக உருவாக்கி நமது நாட்டையும் நமது ஊரையும் நமது நகரத்தையும் உலகத்தையும் அந்த உண்மையின் உணர்வை பெறச் செய்வதும் உண்மையை தெரிய செய்வதும் இந்த உலகத்தை காக்கும் உணர்வாக நாம் நமது உணர்வுகளை நமக்குள் வளர்த்து நம்மையும் காத்து இந்த உடலுக்கு பின் பெறவில்லை என்ற நிலையை அடையும் தருணத்தை நாம் பெறுதல் வேண்டும். ஏனென்றால் இந்த உடல் நமக்கு எப்போதும் சொந்தமில்லை. இந்த உடலால் தேடி செல்லும் என்றும் நமக்கு சொந்தமாவதில்லை. இந்த உடலின் உயிருடன் ஒன்றிய உணர்வினை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் பெருக்கி அறிவியை நாம் சொந்தமாக்கி பேரானந்த நிலை அந்த பெருவாழ்க்கை என்ற நிலை என்றும் அழியாத நிலை என்னும் 16 என்ற நிலை ஆக வாங்கியில் சிறு உணர்வுகள் அது வளர வளர அகண்ட அண்டத்தில் அது இளமை கொண்டே அது வாழ்கின்றது. ஆனால் இன்னும் 16 என்ற நிலை அடையும் என்ற நிலையை காவியின் தொகுப்புகளில் கூட தெளிவாக்கியுள்ளார். நம் உயிர் சிறுதெளிவாகின்றது. கண்ணிலே புலப்படாத நிலையை செல்லுகின்றது. அந்த உணர்வு வளர்ச்சி அமது ஒளியின் தன்மை மாறுகின்றது. இப்படி ஒளியின் தன்மை மாறியதான் துருவ நட்சத்திரத்தில் அதனுடைய உணர்ச்சியின் தன்மை வருகின்றது. ஆகவே இதில் இன்று துருவ நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அது இன்றும் இளமையதான். ஆகவே இன்று சூரியன் தன்மைகள் இன்று எவ்வளவு பெரிதாக இருக்குன்னு நாம கண்ணுக்கு அது சிறிதாக தெரிகின்றது. ஆக அகண்டம் அண்டம் இதைப்போல எத்தனையோ கோடி சரீரங்கள் சூரியர்கள் உண்டு, கோள்கள் உண்டு. ஆனால் இடைவெளி ஏராளமாக இந்த அகண்டத்தில் இருக்கும்போது இதை போல நாம் இன்னும் 16 நிலைகள் இனி கருவியில்லா நிலைகள் அடைகின்றது. இந்த உயிரென்ற நிலைகள் வரும்போது இந்த உணர்வின் ஒளியாக மாற்றும் தன்மை பெற்றது தனுசு கோடி கோடிக்கரை. நாம் கடைசி நிலையில் இந்த மனித நிலையில் இருக்கக்கூடிய நிலைகள் நாம் எண்ணத்தால் உணர்வின் தன்மையை நாம் அந்த உணர்வின் தன்மையை அந்த அருளொளியை நமக்குள் எடுத்து இருள் என்ற நிலையை தனுசை பாய்ச்சி இருளை அகன்ற ஒளி என்ற உணர்வை தனுசை பாய்ச்சி எண்ணத்தை பாய்ச்சி இருள் என்ற நிலையை நீக்கி என்றும் கடைசி நிலை என்ற அந்த உணர்வின் உயிருடன் ஒன்று அதுதான் கடைசி எல்லை என்ற நிலையில் நாம் வாழ்வோம் வளர்வோம் என்று பிரார்த்திக்கின்றேன். ஏனோ லேசா சொல்லுகிறேன் என்று வேண்டாம். இதை நாம் ஒவ்வொரு நிமிடமும் குருநாதர் ஒவ்வொரு பக்கமும் அனுமதித்தார் என்றால் அந்த உண்மையின் இயக்கங்கள் எவ்வாறு என்ற இதை வழி வைக்கிறார். இங்கிருந்து மனிதர்களாக வாழும் பல போர் மடைகளில் துன்பப்பட்டுக் கொண்டிருந்த இன்று மலேசியாவோ சிங்கப்பூரோ இதை போல சில ஏனைய நாடுகளில் அதன் மீண்டிட வேண்டும் என்ற நிலையில் இங்கே வருகின்றது. இந்தோனேசியாவில்
வாழ வேண்டும் என்ற இணைப்பு சிங்கப்பூரிலும் இந்த மலேசியாவில் இருக்கப்படும் அன்பு கலந்த உணர்வுகளும் அந்த நாடு இன்றைக்கு உயர்ந்து வரும் நிலையில் வருகின்றது. அதை போல நமது தமிழ்நாட்டில் நாம் ஒன்றுபட்ட நிலை கொண்டு தமிழ்நாட்டை உயர்த்துவோம், அழகான நகரமாக்குவோம், மகிழ்ந்த நிலையை உருவாக்குவோம். நம்ம நாட்டில் தோன்றிய அரசை நாம் தெளிந்த மனம் கொண்டு நாம் ஏகமான நிலைகளை நாம் ஜெபித்தோம் என்றால் இந்த உணர்வுகள் நம் நாட்டை ஆட்சி புரியும் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும். நாம் குறை கூறி உணர்வை வளர்த்தால் இந்த குறையின் உணர்வை வளர்த்து ஆட்சி நடத்தி வரும் குறையான செயலுக்கு அழைத்து செல்லும். ஆகினால் நாம் அனைவரும் இதே போல மக்களுக்கு எடுத்துக்காட்டி நாம் வழிநடத்தி செல்ல தலைவன் தேவை. நம்ம வீட்டுக்குள் தலைவன் இல்லை என்றால் ஒழுக்கற்ற நிலையை நடக்கும். ஆகவே இந்த நம்ம நாட்டின் நிலையை பண்படுத்த அந்த அரசன் இருந்தான், அவன் சுயநலத்துக்கு ஆக்கினான். ஆக மக்கள் என்ற நிலைகள் வரப்படும்போது மக்கள் நல்வாழ்வு வாழும் அந்த அருணர்கள் இன்று அந்த அரவணைக்கும் அதாவது அரசாங்க மேலே ஏறும் அவர்களும் உயர்ந்த பண்புகளும் உயர்ந்த நிலைகள் வர வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்தோம் என்றால் அந்த அரசை சீர்படுத்த உதவும். நாம் ஓட்டை போட்டு அடுத்து தன் சாதகத்திற்கு தான் தவறு செய்து வைத்து அதை தான் ஜெயிக்க வேண்டும் என்ற உணர்வுடன் நாம் சென்றோம் என்றால் நமது உணர்வு எதுவோ இதை போலதான் நமது நாடும் நகரும் உண்டாகும். ஆக உலகம் நல்லமாக இருக்க வேண்டும் என்றால் எந்த அரசியல் மேடையில் தலைவர்களுக்கும் ஊக்கமும் ஆக்கம் கொடுத்தவர் அவர்களும் தெளிவான நிலைகள் கொண்டு செல்ல முடியும். இதே போல என்று அரசாங்க நிர்வாகங்களில் உள்ளவருடைய நிலைகளும் அங்கே குறை நாம் காண நேர்ந்தாலும் நாம் ஆன்ம சுத்தி செய்துவிட்டு இந்த அரசாங்க நிர்வாகத்தை சீராக இந்த சேவர்களாக தான் வருகின்றன. அரசாங்க நிர்வாகிகள் நடத்தினாலும் அதே சமயம் இங்கே ஒவ்வொரு நகரங்களுக்கும் ஊருக்கும் அந்த அதிகாரத்தன்மையை அது வழங்கும் பண்படுத்தும் நிலை வரப்போது அங்கே சில குறைகள் காணப்படுகின்றது. அந்த குறைகள் வளராதபடி நாம் இதை போல உணர்வு மூச்சலைகள் நாம் பெருக்க இந்த உணர்வின் தன்மை பண்பு கொண்ட அன்புகளை நாம் பெருகி அந்த உணர்வின் தன்மை ஒன்றுபட்ட நிலையை தென்னாட்டில் தோன்றிய அகசியம் பெற்ற என்ற உணர்வு அவனுக்கு ஒளி என்ற உணர்வை நங்கினர் என்ற உணர்வின் ஒளியின் தன்மை பெற்ற அவன் உணர்வில் மீண்டும் நாம் தமிழ்நாட்டில் நமக்குள் பெருக்குவோம். நம் நாட்டின் நிலையை சீர்படுத்தும் உலக மக்களை தெளிவான உணர்வை கூட்டும் நிலைவரும். இன்று விஞ்ஞான அறிவா உலகமே இதானாலும் எத்தகைய பேரழிவு வந்தாலும் எத்தகைய சூறாவளி வந்தாலும் நமது தமிழ்நாட்டுக்குள் அத்தகைய சூறாவளி வராது. ஆகவே அருஞானிகள் பிறந்த இந்த நாட்டில் நாம் அந்த அருஞானி உணர்வுகளை நமக்குள் பெருக்கி நமது தமிழ்நாட்டின் உணர்வுகளை நாம் பெருக்குதல் வேண்டும் என்றால் பிரித்து நான் சொல்லவில்லை. இந்த உணர்வின் தன்மை கொண்டு எந்நாட்டவருக்கும் நாம் பண்பட்ட உணர்வுகளை பெற வேண்டும் என்று இயங்கினார். எல்லா நாடும் நமக்குள் ஒன்று சேர்த்த உணர்வு, எல்லா நாட்டின் நினைக்கும் உணர்வுகளும் நமக்குள் உண்டு. ஒரு நாடுகளும் ஒரு நாடு ஒன்றுதான் வாழுகின்றது. அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு மனிதன் ஒன்றியதான் வாழுகின்றோம். இதே போல நாம் உலகில் யாரும் பிரிந்து வாழவில்லை. நமது சூரியனும் மற்ற சூரிய மண்டலத்துடன் பிரிந்து வாழவில்லை. அதன் உணர்வு இதற்கும் இதன் உணர்வு அதற்கும் என்ற நிலையில் தான் பெருகி கொண்டு வருகின்றதை தவிர எல்லாம் இணைந்த இந்த தமிழ்நாட்டின் உணர்வுகளை அகசியின் உணர்வை துருவனான அந்த நிலையை நாம் நுகர்ந்து எல்லா நாட்டுக்காரர்களையும் பெறச் செய்யலாம். அன்பும் அரவணைப்பு வந்து பகமையை மாற்றிடலாம். ஆக இந்த மனித உடலுக்கு எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒன்று இணைந்து அரு உணர்வை கவனத்தில் கொட்டி இருளை அகற்றும் உணர்வை நாம் பெறும்போதுதான் அந்த பேரின்ப நிலை வருகின்றது. ஆகவே நமது தியான வழியில் வந்த தாய்மார்கள் இதை சற்று சிந்தித்து குடும்பத்தில் மற்ற நிலையில் வந்தால் இதை போல தியானத்தில் வந்த அரும்பெரும் சக்தி எனது குடும்பம் நமது குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்றும் நமது நாடு நலமாக இருக்க வேண்டும் இதை போல நாம் வளர்த்து வருவது நல்லது. கணவன் மனைவிக்கு எத்தனையோ பிரிவுண்டு இன்று எத்தனையோ நிலைகள் உண்டு. ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு பெண்களும் நரக வேதனை தான் பட்டு கொண்டது. ஏனென்றால் நாம் நினைக்கின்றோம் அவர்கள் படும் வேதனை உணர்வு இங்கே பரவுகின்றது. அதை போன்ற நிலைகள் நாம் நுகரும் தழியும் போது அல்ல இந்த உணர்வுகள் பரவப்போகும்போது உலகமே இருள் சூழ்நிலை வருவதென்றை நாம் அறிந்தோம். இனியாவது நமது நாடு நமது வீடு நமது ஊரு நமது பிள்ளை என்ற நிலையில் நமது தெரு என்ற நிலையில் ஒருங்கிணைத்த நிலைய வேண்டும். இதைத்தான் நமது காட்டுவதற்காக இன்று விநாயகரை மாரியம்மனையும் வைத்தார்கள். ஆக இன்று வேதனைப்படுவது உணர்வு நுரப்பும் அது மாறி நமக்கும் நோயாக வருகின்றது. அப்போ அங்கே அக்கினி குண்டம் வைத்துள்ளது. நமக்குள் அறியாத நிலை இங்கே வரப்படும்போது இந்த விநாயகர் தத்துவத்தை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை நாம் பெற வேண்டும் என்று இந்த விஷயத்தின் தன்மை முடித்தது. அது அதன் உணர்வை நமக்குள் எடுத்து இந்த விஷயத்தின் தன்மை முடித்து எனது ஊரும் எனது குடும்பமும் நலம் பெற வேண்டும் என்றால் ஊர் ஒன்றுபட்டு வாழ உதவும். அந்த பேரொருளை நமக்குள் எடுத்து இந்த இருளை அகற்றி ஒன்றுபட்டு வாழும் அந்த நிலையை செய்வதற்குத்தான் ஊருக்கு ஒரு காளியம்மனும் ஊருக்கு ஒரு மாரியம்மனும் ஊருக்கு ஒரு முப்புடாரியம்மனும் அந்த பிடாரி என்றால் தனக்குள் தீமை என்ற உணர்வை சேர்த்துக் கொண்டார்.
அகம் கொண்டு நிலைகள் அடிக்கும் உணர்வை வருகின்றது. அதை அடக்க வல்லமைதான் அங்கு அக்னி குண்டமும் மற்ற நிலையும் செய்வார்கள். ஆக இதைப் போல விநாயகர் தத்துவத்தில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நகர்ந்து நமக்குள் தீமை என்ற உணர்வை பிடாரி என்ற நிலையோ காடி என்ற நிலையோ பிறருடைய வேதனை நுகர்ந்த பின் அது மாறி நமக்குள் வேதனை உருவாக்கும் இந்த நிலைகளையோ ஒவ்வொரு நாளும் அந்த நாம் ஊரு நலமாக இருந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பலர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று தன் கணவருக்கு பெற வேண்டும், தன் குடும்ப நிலை பெற வேண்டும், நம் ஊரின் நிலைகள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை நாம் எல்லோரும் பரப்பி பார்ப்போம். நம் ஊருக்குள்ளும் ஒன்றுபட்டு வாழும் தன்மையும் இணைந்து வாழும் தன்மையும் இருளை அகற்றும் வல்லமை பெறும், நாம் மகிழ்ந்து வாழவும் முடியும். நமது ஊரும் தளவும் நலமாகும் போது அடுத்த ஊருக்கும் நம் உணர்வு பரப்பும் போது நம்முடைய உணர்வு உதாரணமாக அவர்கள் வாழ வைக்கவும் நமது நாடு பண்புபட செயல்படுத்தும். அந்த உணர்வை நமக்குள் பெருக்கி இந்த உணர்வை பெருக்கலாம். வேதனை என்ற உணர்வு நமக்குள் பெருக்கி உணர்வின் தன்மை பெருக்கப்படும்போது ஒவ்வொரு கிராமங்களிலும் பயந்து வாழ்வதும் ஆக அதாண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு உணர்வும் அஞ்சி வாழும் தலை நாளை என்ன நடக்கும் என்ற உணர்வு இங்கே பெறுகின்றது. ஆகவே அறுவை என்ற உணர்வை நமக்குள் பெருக்கி நமது வீடும் நமது ஊரும் என்ற நிலைகள் இது ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று மகிழ்ந்து வாழும் தன்மை மனிதன் என்ற நிலையில் வரப்படும் போது இந்த தனுசு கோடி இந்த கடைசி நிலையில் இருக்கும் கோடிக்கரையில் நாம் கடைசி நிலையில் இருக்கிறோம். இது ஒன்றுபட்டு வாழ்ந்த நிலையில் உயிருடன் ஒன்றி நாம் இனி பிறவிலா நிலைகள் அடைய வேண்டும் என்ற இந்த உணர்வுடன் நாம் இதை எண்ணி நாம் செயல்பட வேண்டும். ஒரு பலகாரம் செய்ய வேண்டும் என்றால் தேடி அதுக்குண்டான பக்குவ நிலை ஆகி அதை சுவைத்து நாம் உணவாக உட்கொள்கின்றோம். நமது வீடு நலமாக இருக்க வேண்டும் என்றால் இதேபோல அந்த அருஞானத்தை கூட்டி நம் நல்ல உணர்வை இணைத்து சுவைமிக்க உணர்வுகளாக நம் குடும்பத்திலே உருவாக்க பழக வேண்டும். இந்த உணர்வின் தன்மை நாம் ஊரிலே நம்ம ஊரும் நலமாக இருக்க வேண்டும், இணைத்தே வாழ வேண்டும், எதுவும் பிரிந்து வாழ்ந்ததில்லை. ஆகவே இதேபோல் நம் ஊரும் தெருவும் நலமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டு நாம் வாழ்வோம். அனைவருக்கும் நம் குரு காட்சி அருளையும் அகசின் அருண் சக்தியை நமக்குள் பெருக்கி நம் நாட்டையும் உலகையும் நம் நாட்டிலிருந்து சென்ற தென்னாட்டுடைய சவனை போற்றி எந்நாட்டு இரவா போற்றினும் தமிழ்நாட்டில் தோன்றும் தனையும் விஞ்ஞான அறிவால் உலகம் அழியும் இத்தருணத்தில் நாம் மெய்ஞானத்தின் உணர்வை நமக்குள் பெருக்கி இந்த உணர்வின் தன்மை அனைவரும் பெறச் செய்யும் நிலையை பெறுவோம் என்று பிரார்த்தித்து இப்போது தியானத்துக்கு சொல்வேன். இந்நேர வரையில் உங்களை தியானத்துக்கு தான் அழைத்து சென்றது. ஏனென்றால் உங்கள் நினைவு அனைத்தையும் அந்த அகசியின் துருவனாகி உணர்வின் தன்மை அந்த பெருக்க உணர்வுகள் நினைவுகள் வரும்போது அது இன்று அந்த 4 மணிக்கெல்லாம் 4லிருந்து 6 வரையிலும் வருவதை 6 வரையிலும் வருவதை நீங்கள் நுகர வேண்டும் என்பதற்குத்தான் இதை இன்று பெரும்பகுதி நான் இதுவே உங்களை தியானமாக்கினேன். அடுத்து நாம் இப்போ சிறிது நேரமாக தியானிப்போம்.